அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதன காமேஸ்வர லேகியம் ஒரு சினிமா வந்தது, மைக்கேல் மதன காமராசன். அதுபோல் மதன காமேஸ்வர லேகியம் இந்த பெயரை வைத்தது நான் அல்ல, இதை வைத்தது சித்தர்கள். இதற்கு உரிமை யாரிடத்தில் இருக்கிறால் இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. தமிழனுடைய உரிமை தான், ஆனால் இது இந்திய அரசாங்கத்தினுடைய காப்பிரைட்ஸில் இருக்குது. மதன காமேஸ்வர லேகியம் பெயரிலேயே எல்லாமே அடங்கிவிட்டது. நீண்ட தாம்பத்தியம் அப்படின்னா எல்லாம் பொய் சொல்லி திரும்புகிறாங்க. நீ என்னத்தான் வயகரா போட்டால் கூட 3/4 மணி நேரத்துக்கு மேலே முடியாது. அப்புறம் நீண்ட தாம்பத்தியம் என்ன, பொய் சொல்லி தெரியுதா? இல்லை, நானும் கல்யாணம் ஆனது தானே, அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம், இவ்வளோதான். விந்து நீர்த்து போகிறது, விந்து முந்துகிறது, உடல் சூடடைந்தால் இதெல்லாம் நடக்கும். சத்து இல்லை என்றாலும் இதெல்லாம் நடக்கும். இதற்கு பக்க விளைவே இல்லாத, சிறுநீரகம் பாதிக்காது, ஈரல் பாதிக்காது, குடல் பாதிக்காது, உடல் பாதிக்காது, மனம் பாதிக்காது, இத்தனை பாதிக்காது இருக்கிறது மதன காமேஸ்வர லேகியம் சாப்பிட்டால். ஆனால் சாப்பிட்டவுடன் உடனே எல்லாம் நடந்து விடுமா என்றால் சத்தியமாக நடக்காது. மதன காமேஸ்வர லேகியத்தை வாங்கி காலை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு பசும்பாலில் கலந்து சாப்பிடுங்கள். மாலை 6 மணிக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு பசும்பாலில் கலந்து சாப்பிடுங்கள். ஒரு 21 நாட்கள் அக்காடா என்று இருங்கள். அதன் பிறகு உங்கள் இல்லறத்தை ஆரம்பியுங்கள். நல்லறமாக முடியும்.